மீண்டும் இரட்டை இலை சர்ச்சை. எடப்பாடி பழனிசாமிக்கு மீண்டும் சிக்கலாம். அதிமுகவில் இரட்டை இலை சின்னம் தொடர்பாக மீண்டும் சர்ச்சை எழுந்திருக்கிறது. அதிமுகவுக்கு இரட்டை இலை சின்னம் ஒதுக்க எதிர்ப்பு தெரிவித்த விண்ணப்பத்தின் மீது ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்ட அனைத்து தரப்பினருடைய கருத்துக்களை கேட்டு முடிவெடுக்க வேண்டும் அப்படின்னு உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. திண்டுக்கல்லை சேர்ந்த சூரியமூர்த்தி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவில் அதிமுகவின் உட்கட்சி விவகாரம் தொடர்பாகவும் கட்சியினுடைய சட்டத்திட்டங்கள் தொடர்பாகவும் தேர்தல் ஆணையத்தில் 2017 முதல் 2022 வரை நிறைய புகார்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிவித்திருக்காரு. அதோட அதிமுக தொடர்பான நிலுவையில் இருக்கக்கூடிய உரிமையில் வழக்குகள் முடியும் வரை இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்கக்கூடாது அப்படின்னு தேர்தல் ஆணையத்துக்கு மனு அளித்ததாகவும், ஆனால் மனு மீது எந்த பதிலும் இதுவரை தேர்தல் ஆணையம் தரலை அப்படின்னு, அதனால தன்னுடைய மனு மீது விசாரணை நடத்துவதற்கு தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட வேண்டும் அப்படின்னு கோரிக்கை விடுத்திருந்தார் மூர்த்தி, அதாவது சூரியமூர்த்தி. அந்த மாதிரி ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவானது நீதிபதிகள் ஆர் சுப்பிரமணியம், குமரப்பன் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது தேர்தல் ஆணையம் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் சூரியமூர்த்தியின் மனு தொடர்பாக அதிமுகவுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டு பதில் கிடைக்கப்பெற்றது. இது சம்பந்தமாக விரைவில் முடிவெடுக்கப்படும் அப்படின்னு விளக்கம் அளித்திருக்காங்க. அப்போ ஓபிஎஸ் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் அரவிந்த் பாண்டியன், இந்த விவகாரத்தில் தங்களுடைய தரப்பு நோட்டீஸ் எதுவும் அனுப்பப்படவில்லை, தங்களது தரப்பையும் கேட்ட பின்னரே இந்த மனு மீது முடிவெடுக்க உத்தரவிட வேண்டும் அப்படின்னு கோரிக்கை வைத்தார். இதையடுத்து 4 வாரங்களில் சூரியமூர்த்தி தாக்கல் செய்த மனு மீது முடிவெடுக்க வேண்டும் அப்படின்னு தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஓபிஎஸ் உள்ளிட்ட அனைத்து தரப்பு கருத்துகளையும் கேட்ட பின்பே முடிவெடுக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார். அதனால இன்னும் 1 மாதத்திற்குள் இரட்டை இலை சின்னம் தொடர்பான இறுதி முடிவு வந்துவிடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய வாய்ப்பு இருந்தால் நிச்சயமாக இது மேலும் இழுத்தடிக்கப்படலாம். இது சட்டம், நீதிமன்றம் வழக்குகளுடைய நிலைப்பாடு அப்படின்னு ஒரு புறம் இருக்க, இரட்டை இலை சின்னம் மட்டுமே அதிமுகவை காப்பாற்றி விடுமா அப்படிங்கிற கேள்வி எழுது. 1973ஆம் ஆண்டில் இருந்து அதிமுக சார்பில் இரட்டை இலை சின்னம் தேர்தல் சின்னமாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. கிராமப்புறங்களில் அந்த காலகட்டத்தில் படிப்பறிவு இல்லாதவர்களுடைய எண்ணிக்கை ரொம்ப குறைவு அப்படிங்கிறதால எம்ஜிஆரின் இரட்டை இலை சின்னம் தான் பிரபலமாக இருந்தது. ஆனால் தேர்தல் நேரத்தில் சின்னத்தை விட ஆளுமை மிக்க தலைவர்கள் யார், கட்சிகளுடைய நிர்வாகிகள் எப்படி தேர்தல் பணியாற்றுகிறார்கள் அப்படிங்கிறதா முன்னிலைக்கு வருது. அண்ணாவால் அறிமுகப்படுத்தப்பட்ட உதயசூரியன் சின்னத்தையே 10 ஆண்டுகளுக்கு மேலாக மக்களால் தோற்கடிக்கப்பட்டதே இதற்கு சான்று. ஆனால் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு அதிமுக ஜெயலலிதா அணி, ஜானகி அணி அப்படின்னு பிரிந்து போனது. அதையொட்டி 1989ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் 2 அணியும் இரட்டை இலை சின்னத்துக்கு உரிமை கோரியதால் சின்னம் முடக்கப்பட்டது. எம்ஜிஆருடைய வாரிசுகள் தாங்களே அப்படின்னு நிரூபிக்க போட்டி நடத்த நேரம் அது என்பதால் இரட்டை இலை சின்னம் முக்கியத்துவம் பெற்றது. இதனால அந்த தேர்தலில் ஜானகி அணிக்கு இரட்டை இலை புறா, அதாவது இரட்டை புறா, அப்புறம் ஜெயலலிதா அணிக்கு சேவல் ஆகிய சின்னங்கள் ஒதுக்கப்பட்டது. ஆனால் அதிமுக தொண்டர்கள் ஜெயலலிதாவை அங்கீகரித்து அவரை எதிர்க்கட்சி தலைவராக்கினாங்க. அதிமுக நிர்வாகி பெரும்பாலும் ஜானகியை ஆதரித்தாலும் மக்கள் கிட்ட ஜெயலலிதாவால் தான் அரசியல் நடத்த முடியும் என்கிற நிலைப்பாட்டை மக்கள் என்ன தொடங்கினாங்க, அங்கீகரித்தாங்க. காங்கிரஸ் தனித்து போட்டி, ராஜீவ்காந்தியே நேரில் பிரச்சாரம் செய்தது, அதிமுக நிர்வாகிகள் பிளவுபட்டு இருந்த போன்றவை காரணமாக தான் அதிமுக தோல்வி அடைந்தாலும் அங்கீகாரம் ஜெயலலிதாவிற்கு கிடைத்தது. அதனால சின்னத்தால் மக்கள் பெரிதாக மடைமாறி விட மாட்டார்கள் என்பதற்கு இதுவும் ஒரு உதாரணம். அதே நேரத்தில் எம்ஜிஆர் இருந்தபோது 1980ஆம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் இரட்டை இலை தோல்வியை சந்தித்தது. அதே போல் 1996ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் இரட்டை இலை இருந்தும் அதிமுக 4 இடங்களில் தான் வெற்றி பெற முடிந்தது. ஆனால் இப்போது மீண்டும் இரட்டை இலைக்கான சண்டை நடப்பதற்கு 2 காரணங்கள் சொல்லலாம். ஒன்று, அதிமுக என்பது தாங்களே என்பதை நிரூபிக்க இந்த இரட்டை இலையும் உதவும் என்பதை நம்புகிறாங்க. இதன் மூலமாக பெரும்பாலான நிர்வாகிகளையும் பாரம்பரியமான அதிமுகவினரையும் தங்களுடைய பக்கம் தக்க வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு கருதுகிறாங்க. 2வதாக, தனிப்பட்ட முறையில் எம்ஜிஆர் ஜெயலலிதா போன்று ஆளுமை மிக்க தலைவர்கள் இல்லை என்பது ஒரு காரணம். இந்நிலையில தான் இப்போ மீண்டும் இரட்டை இலை சின்னம் வழக்கில் ஓபிஎஸ் தரப்பையும் கேட்டு 4 வாரங்களுக்குள் முடிவெடுக்குமாறு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. ஏற்கனவே மகாராஷ்டிராவில் சிவசேனா உத்தவ் தாக்கரே தலைமையிலும் ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலும் பிளவுபட்டது. அப்போது அந்த கட்சியினுடைய சின்னம் யாருக்கு என்கிற கேள்வி எழுந்துச்சு. இதையடுத்து தேர்தல் ஆணையம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டாங்க.
சிவசேனா கட்சி மொத்தம் 55 எம்எல்ஏக்களில் 40 எம்எல்ஏக்கள் ஷிண்டே தரப்பிற்கு ஆதரவு இருப்பதாலும் கட்சி அமைப்புகளில் அவர்களுக்கு உள்ள ஆதரவு குறித்து ஆவணங்களின் அடிப்படையிலும் ஏக்நாத் ஷிண்டே அணிதான் உண்மையான சிவசேனா அப்படின்னும் கட்சியினுடைய வில் அம்பு சின்னம் ஏக்நாத் ஷிண்டே அணிக்கு சொந்தமாகிறது. அதனால அந்த அணிக்கு சின்னம் ஒதுக்கப்படுகிறது அப்படின்னு தேர்தல் ஆணையம் அறிவித்தாங்க. அதன்படி பார்த்தா இப்போ எடப்பாடி அணிக்கு தான் தேர்தல் ஆணையம் இரட்டை இலை சின்னம் ஒதுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் தேர்தல் ஆணையம் என்ன செய்ய காத்திருக்கிறது அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும்.